Hi guys, I'm Satish Kumar from Dog Trainer Tirupur. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 year டாபர்மேன் மேல் டாக்ஸ் இதோடைய ஒபீடியன்ட் ட்ரைனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாக் நமக்கு ட்ரைனிங் எதுக்கு வந்ததுன்னா ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, கண்ட்ரோலே பண்ண முடியாது, கிளைண்ட்டுக்கே கண்ட்ரோல் ஆக மாட்டான். நானுமே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நான் ஒரு 10 minutes ஒரு 2 minutes வந்து இவனை பிடிச்சி வைக்கிறதே எனக்கு பெரிய சவாலாக தான் இருந்தது. கண்ட்ரோலே இல்லாமல் தான் 2-3 வாட்டி நானே கீழே விழுந்திருக்கேன். அப்படி தான் நான் இவனை ஃபேஸ் பண்ணேன். இப்போ கண்ட்ரோல் ஆகிட்டான். இது ஒரு 4 செக்ஷனில் வந்து ட்ரெயின் பண்ண வீடியோ. இப்போ நீங்கள் வந்து ஸ்டே ஒர்க் தான் பார்த்துட்ருக்கீங்க. டாக் சீட்டில் வந்து ஸ்டே ஒர்க் போட்டு போயிருக்கேன். ஒரு கார் கிராஸ் ஆகுது, அது வரை என்னையே தான் பார்த்துட்டே இருக்கான், எங்கேயுமே டைவர்ட் ஆகிறதில்ல. ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் வந்து டாக் ரிவார்ட் பண்ணுவேன். டாக் அங்கேயே தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ரிவார்ட் பண்ணேன். இப்போ அடுத்து டவுன் பொசிஷனில் போட்டு இப்போ நான் ஸ்டே ஒர்க் பண்ணுவேன். டவுன் வந்து இவனை ஆக்சுவலாக இவனுக்கு போகிறது பிடிக்காது. இவனை டவுன் கொண்டு போகிறது எனக்கு ரொம்பவே இதாக இருந்தது. டவுன் வந்து எப்படி சொல்கிறது, போகவே மாட்டான், அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நான் கண்டிஷன் பண்ணி இப்போ டவுன் போக வச்சுருக்கோம். இப்போ ஈஸியாக இப்போ டவுன் ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் டவுன்லாம் நல்லாவே போகிறான். இப்போ ஸ்டே போட்டு லாங் போயிட்டு வருவேன். அந்த கார் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப லாங்கில் இருக்குது. அங்கே வர போயிட்டு வருவேன், வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அந்த பொசிஷன்லேருந்து 1 inch கூட நான் வரமாட்டான். ஒரு ப்ராப்பர் ட்ரைன்டு ஸ்டே ஒர்க் அப்படின்ற இது தான். இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே பாருங்கள். போயிட்டு அங்கே போயிட்டு நான் வந்து 1 to 10 வரையும் கவுண்ட் பண்ணுவேன். கவுண்ட் பண்ணிவிட்டு தான் நான் ரிட்டன் வருவேன். ரிட்டன் வரும்போது டாகு அதே பொசிஷனில் தான் இருக்கும். நான் வந்து ரிலீஸ் பண்ணி சிட் போட்டு தான் ரிவார்ட் பண்ணுவேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த வீடியோஸில். ஸோ இவனோட வீடியோஸ் நிறையவே இருக்குது நம்மள்கிட்ட. ஒரு 3-4 வீடியோஸ் இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு வாக்கிங் பண்ணது, லீஷ் வாக் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது. ஸோ இப்போ டாகு ரிவார்ட் பண்ணிட்டேன். இப்போ அகைன் லீஷ் எடுக்கும்போது பொசிஷன் வந்துடுச்சு. குட், ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ அகைன் செட் போட்டு மறுபடியும் ரிவார்ட் பண்ணுவேன். குட், ரிவார்ட். இப்போ இந்த பிஸ்கெட்டு வந்து சில இந்த வீடியோஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கே மைண்டில் இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்றத. உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணி பார்க்கல. நான் இப்போது ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஸ்டே போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொசிஷன் 1 inch கூட மாறாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 4 கால் எங்கே வச்சுருக்கோ அந்த இடத்துலேருந்து 1 inch கூட அந்த காலை நகர்த்தாது அந்த டாக். பார்த்தீங்கன்னா திருப்பி அதே கார்கிட்ட போயிட்டு தான் நான் ரிட்டன் வருவேன். அது வரையும் டாக் என்னையே தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து அதே மாதிரி ஃபுட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஃபுட் கண்ட்ரோல்னால் ஃபுட்டு வச்சு ட்ரை பண்ணுவோம். அது வந்து இப்போ நான் பிஸ்கெட் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். பிஸ்கெட் வச்சு ஒரு 2-3 ஸ்டெப் நான் லாங் போயிட்டு அந்த லீஸ் லென்த் எவ்வளோ தூரம் இருக்கோ அது தூரம் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா டாகு ப்ராப்பராக போயிடும், அந்த ஃபுட்டை கூட திரும்பி பார்க்காது. ஸோ யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பார்க்கணும். இந்த டாக் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்க ஓகே, உங்களுக்கு மட்டும் தான் செய்யுமானா அப்படி கிடையாது. கிளைண்ட்டுக்குமே நல்ல ரிசல்ட் இருக்குது. கிளைண்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இந்த டாகுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்கேன். அதான் ஹேண்ட் ஷேக் கேட்டுருக்கேன், அவன் கொடுக்கல, அவனுக்கு மைண்ட் இல்லை ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதுக்கு. ஆனால் ஹேண்ட் ஷேக் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் கண்ட்ரோல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இப்போ நான் ட்ரை பண்ணுவேன். அது பார்த்தீங்கனாலே தெரியும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ பிஸ்கெட் கீழே வைக்க போகிறேன். வச்சுட்டேன். டாகு நோ சொல்லிட்டேன். இப்போ நான் லாங் போகிறேன். டாக் வந்து என்னையே தான் பார்க்குது. பட் அந்த பிஸ்கெட்டை வச்சுருக்கேன்னு தெரியும் டாக்ஸ்க்கு, பட் ஆனால் பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஓகே, ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ டாக் சாப்பிடுது. நான் சொன்னதுக்கப்புறம் தான் சாப்பிடுது. சரிங்களா, இதுதான் ஒரு ப்ராப்பரான ட்ரைன்டு டாக்ஸ்க்கு உள்ள வித்தியாசம். ஓகே, குட். அகைன் சிட் போட்டேன், ரிவார்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் அகைன் டாகு வெயிட் பண்ணி என்னையே தான் பார்க்குது. பார்த்தீங்களா, அந்த டாக் நினச்சா சடனாக எழுந்திரிச்சு எடுக்கலாம், பட் ஆனால் எடுக்காது. ஓகே, குட் போய் என்கரேஜ் பண்ணுறேன். லீஸ் கூட கீழே விட்டேன். பார்த்தீங்கனாலே தெரியும். குட். அந்த பிஸ்கெட்டு லாங்கில் இருந்தால் கூட எடுக்காது, கிட்ட தள்ளி வச்சா தான் எடுக்கும். நான் வந்து பிஸ்கெட் மூவ் பண்ணி வைப்பேன் பாருங்கள், அப்போ தான் அந்த டாகு அந்த பிஸ்கெட்டை எடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஃபுட் கண்ட்ரோல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் என்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.